வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதகங்கிற கணக்குல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 11வது ஜாதகம் நம்ம பார்க்க போறோம். 28/10/2000 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன். 25 வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமை. சனினாவே பார்த்தீங்கன்னா சோர்வு தன்மை நல்லா இருக்கும். ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே மற்றவங்களை வேலை வாங்குவீங்க. வியாபார தன்மை அதிகமா இருக்கும். வியாபார தந்திரம் அதிகமா இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும். இது சனியோட சாரங்கிறதுனால. அடுத்தது ஓடிக்கிட்டு இருக்கிறது அன்னைக்கு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். துலாம் ராசியை சேர்ந்தவங்க. இப்ப விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா குருவோட சாரம். அப்பன்னா வியாபாரத்த பத்தியே தான் எப்பயும் யோசனை சனியோட சேரும்போது. சரிங்களா? இந்த அமைப்புல தான் குடுக்குங்க. தி, து, தே, தொ. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் சேரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க வளர்பிறை திதியில பிறக்கிறீங்க. அதுல வளர்பிறை பட்சம் பிரதம திதி. அதுல ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஆனா சூரியனோட சந்திரன் சேர்ந்திருக்கிறதுனால சில சமயம் அமாவாசை போலவும் செயல்படும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப விசாக நட்சத்திரம்னா குருவோட சாரம். இதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சனியோட தசாபுத்தி ஒரு 19 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறது புதன் தசை. அப்பன்னா இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது சில பேத்துக்கு சனியும் நடக்கலாம், சில பேத்துக்கு புதனும் நடக்கலாம். இப்ப நமக்கு புதன் நடக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு இது பாதிப்பு அதிகமா குடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். வேண்டாத சண்டை, பிரச்சனை, பிரிவு, தொழில்ல நட்டம், குடும்ப கஷ்டம் இது எல்லாத்தையும் குடுக்கறது விருச்சக லக்னமும், கும்ப லக்னமும் இவங்க பாதிக்கப்படுவாங்க. இதே இது இப்ப சனி தசை நடக்கிற மாரி இருந்ததுன்னா, 4 வீட்டுக்காரங்க பாதிக்கப்படுவாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம் மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இந்த 4மே சனி திசையப்ப பாதிக்கும். சரி இதே ஒரு ஆண்களுக்கு உண்டான ஜாதகமா இருந்தா, நாடி முறைப்படி வண்டி வாகனத்தில கண்டிப்பா விபத்து உண்டுங்க. அதுல தலையில அடிபடக்கூடிய அமைப்போ, உடல் ரீதியா பாதிப்பு குடுக்கக்கூடிய அமைப்போ ஏற்படும். இல்லைங்க விபத்து நடக்கல அப்படின்னா, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா பின்னாடி 36 வயசுக்கு மேல நீங்க அனுபவிப்பீங்க. இல்லைன்னா 30 வயசுலயே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கூட குடுக்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருந்தா நல்ல லாபம். அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தலக்கணம் எப்பயுமே இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஆனா அதுக்கு உண்டான வேலைய மட்டும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். வேண்டாத கெட்ட பெயர பெண்கள் விஷயத்துல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்குங்க. சரிங்களா? பெண்கள் சகவாசத்தையும் குடுக்கும். பெண்கள்ட்ட கெட்ட பெயரையும் குடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவிகிட்ட கெட்ட பெயர் குடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ஒரு ஆண்களுக்கு உண்டான ஜாதகமா பெண்களுக்கு உண்டான ஜாதகமா இருந்தா, அவங்களுக்கு அவங்களே கெட்ட பெயரை ஏற்படுத்திக்குவாங்க. ஃபோன்னால சங்கடம் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இல்ல. அவங்கள்ட்ட எப்பயும் கெட்ட பேரை சந்திக்கக்கூடிய அமைப்பு. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இது வேலை செய்யும். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா வேற தகவல்கள் தேவைப்பட்டா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.